மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சனுடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர் தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்று மே மாதம் 1ஆம் தேதி புனித யோசேப்பு தொழிலாளர்களின் பாதுகாவலர் என்கின்ற நினைவை நாம் கொண்டாடுகிறோம். புனித யோசேப்பை அன்னையாம் திரு அவை உழைப்பவர்களின் பாதுகாவலராகவும் முன்மாதிரியாகவும் நமக்கு தந்திருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், தான் செய்த அந்த சிறிய தொழிலை விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம். தச்சு தொழில் செய்தார், தச்சனுடைய மகன் என்பதிலே இருந்து யோசேப்பு தச்சு தொழில் செய்து வந்தார் என்பதை நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. நாம் பாரம்பரியமாக கடத்தப்பட்டு வருகின்ற இந்த படங்களிலே பார்க்கிற பொழுது, இந்த படங்களில் எல்லாம் யோசேப்பை ஒரு தச்சனாகவே அந்த படங்கள் சித்தரிக்கின்றன. எனவே புனித யோசேப்பு தான் செய்த அந்த சிறிய தொழிலை வைத்துக்கொண்டு திருக்குடும்பத்தை, ஜோசேப்பு, அன்னை மரியா, இயேசு வாழ்ந்த இந்த குடும்பத்தை அவர் உழைத்து பராமரிக்கிறார், பாதுகாத்து வருகிறார். அவர்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்ப்பதற்கு இவர் ஒரு ஆணிவேராக அந்த குடும்பத்திலே இருந்து வந்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் வெறுமனே இந்த உடல் உழைப்போடு மாத்திரம் நின்று விடாமல், நிறைந்த ஞானத்தோடும் பொறுமையோடும் இந்த திருக்குடும்பத்தை கையாளுவதிலே, விசேடமாக இந்த திருக்குடும்பத்திற்கு வந்திருக்கக்கூடிய சவால்கள், விசேடமாக இயேசுவின் நிமித்தம் அவர்கள் அனுபவித்திருக்கக்கூடிய எல்லா விதமான சவால்களையும் பொறுமையோடு அவர் தாங்கிக் கொண்டு அந்த உழைப்பு என்பது வெறுமனே பணத்திற்காக, ஊதியத்திற்காக செய்கின்ற உழைப்பு மாத்திரமல்ல, மாறாக இயேசுவை பராமரிக்க வேண்டும் என்கின்ற அந்த உழைப்பு, பொறுமையோடு நீண்ட பயணங்கள், கஷ்டங்கள், இரவு பகல் பாராது, மழை வெயில் பாராது அவர் பட்ட வியாகுலங்கள் எண்ணிலடங்காதவை. எனவே இன்று தொழிலாளர்கள் தினத்தை நாங்கள் கொண்டாடி, தொழிலாளர்கள் ஊதியத்திற்காக செய்கின்ற இந்த வேலையினுடைய மதிப்பை உயர்த்த வேண்டும் என்று திரு அவை விரும்புகின்ற அதே வேளையிலே, நாம் இன்னும் ஒரு பக்கத்தாலே ஆன்மீக வாழ்க்கையிலே இவருடைய உழைப்பு எப்படிப்பட்டதாக இருந்தது, இயேசுவின் நிமித்தம் என்பதையும், இயேசுவுக்காக எவ்வளவு தூரம் அவர் உழைத்தார், தன்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாவற்றையும் அர்ப்பணித்தார் என்பதையும் நாம் இன்றைய நாளிலே தியானிப்பது பொருத்தமானது. எனவே நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே நாம் எவ்வளவு தூரத்திற்கு கடினமாக வலிந்து, இயேசு ஆண்டவர் சொல்லுவார், இறையாட்சியின் நிமித்தம் வலிந்து அதை அடைந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் என்கிறார். எனவே அதை நாங்கள் வலிந்து அடைந்து கொள்வதற்கு, இயேசுவை, இறையாட்சியை அடைந்து கொள்வதற்கு புனித யோசேப்பினுடைய இந்த ஆன்மீக வாஞ்சையும் உழைப்பும் நமக்கு அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களுடைய நாளினுடைய சிறப்பு தன்மைக்கு வருகிற பொழுது, திருத்தந்தை 12ஆம் பயஸ் இந்த திருவிழாவை மே மாதம் 1ஆம் தேதி கொண்டாடி, தொழிலாளர் தினம் அன்று கொண்டாடி, புனித சூசையப்பரை தொழிலாளர்களுக்கு பாதுகாவலாகவும் முன்மாதிரியாகவும் வைக்க வேண்டும் என்ற அவருடைய அந்த பிரகடனம், ஏன் இவ்வாறு அவர் அதை செய்ய விரும்பினார் என்றால்,
உழைப்புக்கு, மனித உழைப்புக்கு கிறிஸ்தவ அர்த்தம் கொடுக்க வேண்டும். மனித உழைப்புக்கு கிறிஸ்தவ மதிப்பீடுகளும் அர்த்தமும் கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய பிரதானமான எண்ணமாக இருந்தது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இதை மறந்து விடக்கூடாது. ஏன் என்றால், ஒன்று தொழிலாளர் புரட்சியினாலே ஏற்பட்ட, தொழில் புரட்சியினாலே ஏற்பட்ட அந்த முதலாளி தொழிலாளி என்கின்ற வர்க்க வித்தியாசம், அது ஒரு பக்கம். நீண்ட நேரங்கள் உழைத்தும் ஊதியம் போதாத அவர்களுடைய தன்மை, இவைகள் எல்லாம் ஒரு புறம் இருக்க, தொழில் ஊதியம் வருமானத்திற்கு மாத்திரமே என்கின்ற எண்ணம். இன்றைய உலகத்திலே நாங்கள் இந்த ஊதியத்தை, தொழிலை பார்ப்போமாக இருந்தால், இன்று மனிதர்கள் உழைப்பது எதற்காக என்றால் அது ஊதியத்திற்காகத்தான். அதிலே மாற்று கருத்து இல்லை. பணத்திற்காக மட்டும்தான். பணம் ஈட்டுவதற்காக எவ்வாறான தொழிலும் செய்யலாம் என்கின்ற நிலைமை என்று வந்துவிட்டது. நல்ல பணம் கிடைக்கும் என்பதற்காக மனிதர்களை கொலை செய்ய போவார்கள். சாதாரணமாக மாறிவிட்டது இன்று உழைப்பு. ஏன், எவ்வாறு என்று சொன்னால், பணத்திற்காக உழைப்பு. பணம் இருந்தால் சரி, இதுதான் என்னுடைய தொழில். அதே வேளையிலே இன்று ஒரு குடும்பத்தை அழித்தோ, ஒரு மனிதனை அழித்தோ, போதைகளை விற்றோ, எவ்வாறாவது சுய நலம் கருதி என்னுடைய குடும்பமும் நானும் சந்தோஷமாக இருந்தால் அதற்கு பணம் தேவை. பாருங்கள், ஒரு சில வீடுகளிலே, குடும்பங்களிலே அமைதி இல்லாததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு காலத்தில் இருந்தது பிரியமானவர்களை, கூழானாலும் குளித்து குடியண்டு, கூழ் குடித்து வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்று குடும்பங்களிலே அமைதி இல்லை, நிறைவு இல்லை, சந்தோஷம் இல்லை, விடிவு இல்லை. எப்ப பார்த்தாலும் அந்த வீடுகள், அந்த இல்லங்கள் அமுங்கி போயே கிடக்கிறன, இருட்டாகவே இருக்கிறன. இருட்டு என்று சொன்னால் வெளிச்சம் இல்லாமல் அல்ல, இருட்டாக இருக்கிறது, விடிவே இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், பிரியமானவர்கள், இவர்களுடைய அடிப்படை ஆன்மீகம் எங்கே தங்கி இருக்கிறது என்று சொன்னால், பணத்திலே, ஊதியத்திலே. ஊதியம் கிடைத்தால், கைக்கு நிறைய காசு கிடைத்தால், அதை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு நாங்கள் எப்படியும் வாழ்ந்து விடுவோம். இன்னும் ஒன்று, இவர்கள் அடுத்த குடும்பத்தை ஒப்பிட்டு பார்ப்பார்கள். அவர்கள் என்னுடைய சகோதரம் சகோதரி நல்லா இருக்கிறார்கள், ஆனால் எனக்கு மட்டும்தான் ஒன்றும் இல்லை என்று தங்களையே ஒப்பிட்டு பார்த்து கொண்டு தங்களையே ஒடுக்கிக் கொள்ளுகிறவர்கள். ஊதியம். அது மாத்திரமல்லாமல் இன்னும் ஒரு வகையானவர்கள் இருக்கிறார்கள், தாங்கள் பெறுகின்ற ஊதியத்தை சரியாக பயன்படுத்த தெரியாதவர்கள். இன்றைக்கு இதெல்லாம் நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயங்கள் பிரியமானவர்களே. விரலுக்கு ஏற்றதானே வீக்கம் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். வரவுக்கு ஏற்பதான் பிரியமானவர்களே செலவு இருக்க வேண்டும். ஒரு நாளுக்கு நம்முடைய வரவு 1000 ரூபாய் என்று சொன்னால் 1000 ரூபாய்க்குள்ளே தான் வாழ்ந்து பழக வேண்டும். அதுதான் ஞானம், அதுதான் திறமை. அது எப்படியோ அதற்குள்ளே வாழ பழக வேண்டும். சொல்லுவார்கள் தமிழிலே, குடிப்பது, இதை கட் பண்ணணுமா, இந்த வசனத்தை கட் பண்ணணும், தமிழிலே சொல்லுவார்கள் இடத்துலேருந்து கட் பண்ணணும். எனவே பிரியமானவர்களே, சிலருக்கு நினைப்பு, நாங்கள் எல்லோரும் எவ்வாறாவது உயர்ந்து விடலாம். இன்னும் ஒரு சிலருக்கு நினைப்பு, பணம் இருந்தால் மாத்திரமே எங்களுக்கு வாழ்வு என்று நினைக்கிறவர்களும் இருக்கிறார்கள். எனவே இன்றைய நாளிலே செய்கின்ற தொழிலை, இந்த ரயனியினுடைய ஒரு அருமையான பாட்டிலே இருக்கிறது, என்ன தொழில் செய்தால் என்ன, செய்யும் தொழிலே தெய்வம் என்று. நாம் செய்கின்ற தொழிலை மதிக்க பழக வேண்டும். அது நம்முடைய ஊதியம், அது நம்முடைய வாழ்க்கைக்கு தரப்பட்டிருக்கிறது, குடும்பத்தினுடைய செல்வாக்குக்காக தரப்பட்டிருக்கிறது. எனவே அதை நாங்கள் உணர்ந்து செய்ய வேண்டும் என்பது திரு அவையின் விருப்பமாக இருக்கிறது. இன்னுமாக பிரியமானவர்களே, முந்தைய ஒரு காலத்திலே பாருங்கள், சிறிய சிறிய கை வேலைகளை எல்லாம் உதவியாக செய்து கொடுத்தார்கள். இன்று ஒரு சிறிய கைவேலை கூட பணத்திற்காக மதிப்பீடு செய்யப்படுகிறது. அரை நேரம் வேலை செய்தால் கூட இன்று
முழு நேர சம்பளம் பெறுகிறவர்கள் இருக்கிறார்கள். அது மாத்திரமா, இங்கு அரை நேர வேலை முழு சம்பளம், இன்னும் ஒரு இடத்திலே அரை நேர வேலை முழு சம்பளம் பெறுகிறவர்கள் இருக்கிறார்கள். நியாயமற்ற வாழ்க்கை. எனவேதான் இவர்கள் எல்லாருக்கும் முன்மாதிரியாக புனித யோசேப்பை திரு அவை தருகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், உண்மையான, நேர்மையான, பரிசுத்தமான, தூய தொழில் செய்யுங்கள், பெறுகின்ற ஊதியமே போதும் என்றிருங்கள். இன்னும் ஒரு வர்க்கத்தினர் இருக்கிறார்கள். உழைக்க விருப்பமில்லை, வேலைக்கு போக விருப்பமில்லை, ஆனால் வயிறு நிறைய உண்ண வேண்டும் என்கின்ற ஒரு வர்க்கத்தினர் இருக்கிறார்கள். இதை குறித்து தான் புனித பவுலடிகளால் சொல்லுகிறார், உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாகாது என்று. ஆண்டவராகிய கடவுள் ஆதியிலேயே நமக்கு தந்த இந்த அற்புதமான அழைப்பு என்னவென்று சொன்னால், நிலத்தை பண்படுத்தி அதை கீழ்ப்படுத்துங்கள் என்பது. எனவே நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய ஆற்றல்கள், திறமைகளை வைத்துக்கொண்டு, உடல் வளர்ச்சியை வைத்துக்கொண்டு, உழைப்பது எங்கள் கரம் என்றாலும் உறுதியும்மால் வேண்டுமே ஆண்டவர் தந்த உறுதியை வைத்துக்கொண்டு, நம்முடைய சிந்தனைகளை பலப்படுத்தி கொண்டு, பிரியமானவர்களே, ஒரு 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 மரக்கறி கண்டை வீட்டிலே வைத்து அதை வளர்த்து அதிலே இருந்து 2 பச்சை மிளகாய்களை பிடுங்கி அதை நாங்கள் சமைத்தால் கூட அது உழைப்பினுடைய ஒரு தன்மைதான். இன்று நம்மிலே பலருக்கு அது முடியாத காரியம். ஏனென்று சொன்னால், நமக்கு குனிய, நிமிர, வளைய முடியாமல் இருக்கிறது. எனவே இன்றைய நாளிலே நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், நம்முடைய சிறிய சிறிய உடல் உழைப்பை நாங்கள் பரிசுத்தப்படுத்தவும், வெறுமனை ஊதியத்திற்காக மாத்திரமல்ல, மற்றவர்களுடைய வளர்ச்சிக்காகவும் நம்முடைய வளர்ச்சிக்காகவும் உழைப்பு தேவை. வருமானத்தை மட்டும் நோக்காக கொண்டு, பணத்தை மட்டும் நோக்காக கொண்டு உழைப்பது அல்ல, பிறர் நலனையும் அக்கறை கொண்டு அவர்களுடைய வாழ்வுக்காகவும் உழைப்பதே மேலான உழைப்பு என்பதை இன்றைய நாளிலே இந்த திருவிழா நமக்கு கற்றுத்தருகிறது. எனவே நாம் முயற்சிப்போம். ஆண்டவர் தருகின்ற அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டு அவர் பாதையிலே நடக்க ஆண்டவர் அருள் தருவாராக. ஆமென். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.